ராமு சோமுவை பார்த்து, செய்தி கேட்டாயா? மலைகளுக்கு அப்பால் மறைந்திருக்கும் அருவியைப் பற்றி பெரியவர்கள் சொன்னார்கள். அது விருப்பங்களை நிறைவேற்றுவதாகச் சொல்கிறார்கள். நாம் அதை பார்க்க வேண்டும் என்று கூறினார். இருவரும் அங்கு செல்ல முடிவு செய்தனர். நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் சோமு ராமுவிடம் கேட்டான், நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிப்போம் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக என்று ராமு பதிலளித்தார். நம்முடைய இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்ல முடியும் என்றார். நடுக்காடு அடர்த்தியாகவும் காற்று குளிர்ச்சியாகவும் மாறியது. கிராமத்தின் ஒலிகள் மறைந்துவிட்டன. அவர்கள் மேலும் செல்ல விலங்குகளின் கிசுகிசுக்கள் மற்றும் இலைகளின் சலசலப்புகளால் நிரம்பியிருந்தது. பல மணிநேரம் அலைந்து திரிந்த பிறகு அவர்கள் தங்கள் முதல் பெரிய சவாலை எதிர்கொண்டனர். அவர்களின் பாதையை ஒரு பொங்கி வரும் நதி தடுத்தது. தண்ணீரின் சலசலப்பின் சக்தி பயமுறுத்துவதாகவும் மற்றும் அழகானதாகவும் இருந்தது. நதியை கடந்ததும் அவர்கள் கம்பீரமான மலைகளின் முன் நின்றார்கள். உறுதியான இதயத்துடன் சோர்வு மற்றும் சந்தேகங்களை தள்ளிக்கொண்டு அவர்கள் ஏறத் தொடங்கினர். கடைசியாக அவர்கள் உச்சியை அடைந்து அவர்கள் நினைத்ததை விட மிகவும் அற்புதமான மறைந்திருந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தார்கள். நீர் சூரிய ஒளியில் நடனமாடி ஒரு மயக்கும் காட்சியை உருவாக்கியது. அருவி நீர் முன் அமர்ந்து கண்களை மூடி முழு மனதுடன் தங்கள் கடவுளை நினைத்து தியானித்தனர். அந்த நேரத்தில் அவர்களை சுற்றியுள்ள உலகம் அமைதியாகவும் சக்திவாய்ந்ததாகவும் உணர்ந்தார்கள்.